சரி, தொழிலாலும் கடனாலும் வருத்தப்பட்டு வந்த மக்கள் யார்ப்பா? மழை அடிச்சுக்கிட்டே இருக்க. நீலாம்பரதாரி கால் ஒன்று வரலாம். எந்த ஊரியா? சொந்த ஊர்? அப்படியா? தலப்பா கட்டிட்டு ஒரு சாமி வராரு, அது என்ன சாமி? இல்லை, தலப்பா கட்டிட்டு ஒரு சாமி, ஆம்பளை சாமி வராரு. அவங்க குடும்பத்தில் எதுவும் இருக்காங்களா? காலில் அனுப்பிட்டாங்க. அது சாமி பேரும் இல்லை, ஒன்றும் இல்லை. மழையில் நனையாதீங்க, நல்ல இடமா பார்த்து உள்ளுக்கு வந்து நெல்லுக்காங்க. கடனை நீக்கி வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? குழந்தைய இங்கே கூப்பிட்டு வரணும், வரத்தை நான் கொடுக்கணும். வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு திண்டுக்கல் வந்ததான திண்டுக்கல் பாக்கியெல்லாம் இப்போ இருக்கு சொல்லுங்க. திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? வாங்க. யாருக்குமா? இன்னொரு தடவை கால் வந்துட்டுவா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். திருநாகம் சம்பந்தமான நாகம் சம்பந்தமான கோயில் எங்க இருக்கு? உங்க வீட்டு எல்லையில் புற்று சம்பந்தமான கோயில் இருக்கா? கும்பிடுவீங்களாக போய் கால் ஒன்று. திண்டுக்கலாக்கா? உன் பிள்ளைக்கு திருமணம் நடத்தி தந்தா போதுமில்ல, வேற என்ன வேணும்? இந்தா திருமணத்தை இந்த வருடம் நடத்தித்தாரேன், கஷ்டமில்லாமல் எல்லாரையும் காப்பாற்றித்தாரேன். புண்ணியமாக இரு மகளே. கேட்டோம். கர்மசாமிக்கு கர்மசாமி வீட்டில் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. யாருக்குப்பா? யாருக்குடா உடல்நிலை சரியில்லை? வா. என்னடா செய்தி? நான் என்ன கேள்வி கேட்டேன்? உடல்நிலை சரியில்லாதவங்க யாருன்னு கேட்டால் அவன் கல்யாணத்தை பற்றி காட்ட வந்திருக்கணும். யாருக்கு உடல்நிலை சரியில்லை? கால் வந்துடலாம். மழை சரியான மழை அடிக்குதே என்ன? கண்ண முடி உட்காந்துக்கா. இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வரலாம். இங்கே என்ன கதை பேசுகிறீங்க? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா தம்பி. 3 ஆண்டு காலங்களாகவே உடல்நிலையில் ஆழித்தரமான பாதிப்புகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இது மனது சம்பந்தமான குறையா அல்லது வேறு எதுவும் கோளாறுகளா எதுன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு மனக்குழப்பம் உங்கள் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? இரவில் சரியாக தூங்க முடியாது. யாரோ பக்கத்தில் வருவது போல் ஒரு பிரமை தோன்றி கொண்டே இருக்கும். இருக்குதா? அதே மாதிரி ஒரு பக்கத்து கையும் காலும் திடீர்னு சில சமயத்தில் மரமரத்து போயிடும்.
இந்த மாதிரி நிலைகள் நடக்கு. ஆகையினால் இது செய்வனை சம்பந்தமானதாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்கள் 2 பேர் உள்ளத்தில் இருக்கிறது. கால் வந்துட்டு வரலாம். வெளியில் போய் இந்த மலையை கொஞ்சம் நிப்பாட்டு சொல்லிட்டுவான். என்ன வருவாங்க நீங்கள் போறீங்களா? அதனால் சில சமயத்தில் படபடன்னு ஹார்ட் பீட் வந்து அதிகமாக அடிக்குதா? ஒரு பக்கத்து கழுத்து காது சம்பந்தமான இடங்களில் வலி வேதனைகள் தோன்றும். இது உயிருக்கு ஆபத்து வந்துருமோங்கிற ஒரு சில பயம் உங்கள் உள்ளத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. மருத்துவத்தை கேட்டால் எல்லாமே நார்மலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பகுதி மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கு, அது இதயம் அல்ல. சரியாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? நீ உட்கார், நீ கால் வந்துட்டு வா. வரலாம், பக்கத்தில் வரலாம். வேறு என்ன வேணும்ப்பா கேட்டுக்கலாம். தொழில் நல்லாக்கி தரேன், ஆயுள் கட்டப்படாமல் காப்பாற்றுறேன். 3:30 மணிக்கு என்னையை பார்த்துட்டு போகும். வெற்றிகரமாக இருங்க. இந்த பணம் வாமா, திண்டுக்கல் அக்கா வா. திண்டுக்கல்லில் ஆடு மாடி யார் வச்சுருக்கா? வச்சுருக்கீங்களா? முன்னால் வந்து நில்லுங்க. நீ கால் வந்துட்டாக்கா போக்கா. யார் பையனா? சூப்பர் சூப்பர். என்ன பேர்? மீனாட்சி சாமி கூட கூப்பிட்டு வாங்களேன். கர்மசாமிக்கு உனக்கு என்னக்கா வேணும்? என்ன தொழில்? களவாண்டவங்களை கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தரணுமோ? பிரச்சனைலாம் வரும். கண்ணை மூடு. உன் வீட்டுக்குள்ளே எடுத்துருந்தா நானா பொறுப்பு? அதுக்கு கண்ணை மூடு. இந்தா உன் நகையை திருடவங்களும் தெரிவாங்க, நகையும் வந்து சேர்ந்துடும். அடுத்த மாதத்தில் 3 இடம் குடியேறதுக்கு இடம் கிடைக்கும். இந்தா வருமானம் வந்துடும். நல்லா போயிட்டு வா. கால் வந்துட்டு வாப்பா. பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யார்? பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்டு வந்திருக்கீங்களா? வாங்க. என்னடா தம்பி, எங்கே இருக்க? என்ன செய்த? என்ன ஒழுகுதாங்க? தண்ணி வருதோ? ஒவ்வொருத்தன் தண்ணி தட்டுப்பாட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். நமக்கு ரொம்ப ஈஸியாலாம் வருது. என்னப்பா வேணும்? கொஞ்சம் கண்ணை மூடுங்க பார்க்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 3 மாதமாக உங்கள் ஆடு மாடுகள் சரியான முறையில் கறவைகள் இல்லை. அதில் எந்த ஒரு கோளாறும் நடக்கலை. நேரங்கள் தான். அதை வெற்றியாக்கி தரேன். ஐஸ்வர்யமாக ஆள வச்சுருவோம். இவனுக்கு வேலையை வாங்கி தரணுமா? பெரிய பையன் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட பழகுவான். உங்கள் மனதுக்கு மாறுபாடாக நடக்கும். அதில் எந்த குழப்பமும் இல்லாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தந்துடுறேன். சென்னையை நாடுவான், வாழ்வில் முன்னேறுவான். பக்கத்தில் வா. கொஞ்சம் என்னை பார்க்கணும். அடுத்த வாரம் வந்து பாருங்கள், அவனை செம்மையாக்கித்தார். சரியா? வெற்றியாக்கி இந்த விபூதியை தொழுவில் கொண்டு போய் போடணும். இந்தாப்பா நல்லா. கர்மசாமிக்கு வெள்ளை போடும், வெள்ளை போடும், வெள்ளை போடும். சாப்பிட்டு போங்க. என்ன பிள்ளைக்கு என்ன வேணும்? புரியல. கண்ணை மூடி காலில் விட்டுவாங்க. கால் வலிக்குது. எல்லாத்துக்கும் சேர் போட்டுருவான் நம்ம புதுக்கட்டு இடத்துல. என்ன
ஏய் சரியா இல்லை, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வானே. போனேன் தாங்க. அம்மா யார் நீ இங்கே வந்து நிற்கிற? வேப்பிலைக்காரி மாரியாத்தா எங்கே இருக்கா? அவங்க வீட்டு பக்கம் இருக்காளா? பக்கத்தில் வாங்க. கண்ணை மூடி நிமிர்ந்து உட்காருப்பா. உன் பிள்ளைக்கு அவனை கொண்டு வந்து சேர்த்து நிம்மதியாக வாழ வச்சு தந்தா போதுமா? அவன் மனது இன்னொரு ஆளுக்கு எடுத்துருக்கு. அதனால் வீட்டுக்குள்ளே பிரச்சனையாக்கி கூட சேர்ந்து வாழ மாட்டோமுங்க. தேவையில்லாத அவதூறான பழிகளை சொல்லுதான். அவன் உள்மனதை திருத்தி கொண்டு வந்து சேர்க்குறேன். முட்டி மோதி வந்துடுவான். கால் வந்துட்டுவான். வாப்பா.